எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிளியர் கட் கான்செப்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மேத் கொஷின்ஸ் பேப்பர் 2 மேத் 15 கொஷின் பார்க்க போகிறோம். இது ஜனவரி 2021 இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட பேப்பர் 2 மேத் கொஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபஸ்ட்டு 15 கொஷின் சால்வ் பண்ணலாம். Okay, let's get started. Question number 31. Which of the following is most appropriate strategy for introducing the concept of multiplication of two decimal numbers in the middle school? So, middle school la enna mari avanga solidana 0.2 into 0.3 multiplication of two decimal numbers அப்படின்னும்போது நம்ம மிடில் ஸ்கூல்னு வந்தாலே ஆக்டிவிட்டீஸுக்கு இம்பார்ட்டன்ட் தரும். அதான் இம்பார்ட்டன்ட். அது ரிலேட்டடாக எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் அப்படின்னு வந்தாலே நம்ம ஆக்டிவிட்டி விஷுவலி இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஓகே, மல்டிப்ளிகேஷன் அஸ் ரிப்பீட்டட் அடிஷன் ஷுட் பி எம்பசைஸ்டு. இது சின்ன கிளாஸ்லேயே நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. ப்ரைமரிலேயே இது வந்துடும். அடிஷன் இன்வர்ஸ் multiplication as inverse of division should be emphasized. அது இதுக்கு ரிலேட்டடாக கிடையாது. நம்ம இப்போ படிக்கிறது டெசிமல் நம்பரை எப்படி மல்டிப்ளிகேஷன் சொல்லி தரலாம். ஓகே, அல்காரிதம் ஷுட் பி யூஸ்டு இன் த இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட். அது நெசசரி கிடையாது, அல்காரிதம் தேவையில்லை. ஓகே, த ப்ராசஸ் ஷுட் பி விஷுவலி ரெப்ரசன்டட். இந்த விஷுவலி இதுதான் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங் வரும்போது ஆக்டிவிட்டி ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடாக எந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். இதுதான் விஷுவலி ரெப்ரசன்டட் பிக்சர். இப்போ 0.3 அப்படின்னா டோட்டல் 100 போர்ஷன் இருக்குது. அது 3 பண்ணுவாங்க கலரு. 0.7 அப்படின்னா இதில் 7 பண்ணுவாங்க. நான் கூட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், ரேஷ்னல் நம்பர்ஸ். அது அந்த மாதிரி எத்தனை லைன் கிராஸ் ஆகுதோ அதுதான் அதோட ஆன்சர். அவுட் ஆஃப் 100ல் 21 லைன் கிராஸ் ஆகுது. ஸோ 21/100. ஆனால் அது எப்படி வருதுன்னா 0.21. ஆன்சர் விஷுவலி ரெப்ரசன்டட் பிக்சருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு 32. Which of the following is a narrow aim of teaching mathematics? நேரோ அப்படின்றப்ப ரொம்ப குறுகலான அப்படின்னாலே லீஸ்ட்னு வச்சுக்கலாம். நேரோ அதாவது கரெக்டான எய்ம் கிடையாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நாட்டுன்ற மாதிரி, நாட் த கரெக்ட் எய்ம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, எதுவாக இருக்கும்? டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஹேண்ட்லிங் நம்பர்ஸ் அண்டு நம்பர் ஆப்ரேஷன்ஸ். ஒன்லி நம்பரை மட்டும் அவங்களுக்கு நம்பர்ஸில் எந்த மாதிரி அவங்க ப்ரொஃபிஷியன்ட் ஆகணும் அப்படின்னா நம்பர்ஸை பற்றி அவங்களுக்கு ரிலேட்டடாக நம்ம சொல்லித்தர்றது. நம்பர்ஸ் மட்டும் கிடையாது இல்லையா மேத்து, அப்போ இது ஆப்டாக இருக்காது. செகண்டு பார்த்தோம்னா டு டெவலப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலைசேஷன் எபிலிட்டிஸ். ஓகே, ஜென்ரலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இது படிச்சுட்டு இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தட் அப்படின்றாங்க இல்லையா. அதில் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா இண்டக்டிவில் அதை ஜென்ரலைசேஷன் பண்ண தெரியணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் இருந்து தியரியை அவங்க ரீச் பண்ண தெரியணும். அதான் இண்டக்டிவ் மெத்தட். அதான் ஜென்ரலைசேஷன் அபிலிட்டி இருக்கணும். டு என்கரேஜ் சிஸ்டமேட்டிக் ரீசனிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் ரீசனிங் அவங்களுக்கு டெவலப் ஆகணும். To develop students' ability to argue the truth and falsity of the statement. எது கரெக்டானது எது தவறானதுன்ற எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரணும். அப்போ அதுதான் அப்போ இது மூணுமே கரெக்டாக இருக்குது. எது ஒன்று ராங்காக இருக்குது, ஒன்லி நம்பர் சிஸ்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ராங்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 33. Which of the following is most appropriate strategy for teaching students to solve mathematical ப்ராப்ளம்ஸ்? இப்போ எதெல்லாம் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி, கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணணும்? ஓகே, டீச்சர் ஷுட் பிகின் பை எக்ஸ்பிளைனிங் த ஸ்டெப்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்டைனிங் த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். இல்லை, டீச்சர் அப்படி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணக்கூடாது. பிகின் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸையும் சொல்லிக் கொடுத்துட்டு ஆன்சரும் என்ன சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி கரெக்டான மெத்தட் கிடையாது. நம்ம ஒன்லி என்கரேஜ் பண்ணணும் அவங்கள கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. Okay, students should be encouraged to view a problem through the many perspectives
அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுக்கணும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற சான்சஸ் கொடுக்கணும். ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வேறு மாதிரி இருக்கும். அப்போ சம் பாயிண்டில் அவங்க சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மெத்தடு கரெக்ட் இல்லை, நீ இதை ஃபாலோ பண்ணு. அப்போ இதை அவங்க ரீச் பண்ணும்போது ஓகே இது என்ன டிஃப்ரென்ஸ், இது என்ன டிஃப்ரென்ஸ்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அதனால தான் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, கெஸ் அண்ட் வெரிஃபை அப்ரோச் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி டிஸ்கரேஜ். கெஸ் பண்ணுறதோ இல்லை வெரிஃபை பண்ணுறதோ டிஸ்கரேஜ் பண்ணணும்னு இருக்கும், கண்டிப்பாக கிடையாது. மேத்தில் கெஸ்ஸிங்கும் உண்டு. சப்போஸ் நம்ம கெஸ் பண்ணோம்னா தான் அதை செக் பண்ண முடியும். கெஸ் பண்ணிவிட்டு ஓகே இது கரெக்டானு நம்ம செக்கும் பண்ணணும், அது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய கெஸ் கரெக்டுன்றது வரும். ப்ரூஃபும் இருக்கணும். ஓகே, the list of formulas required for solving the given set of problems should be provided in the beginning. ஸோ எடுத்தோடனே ஃபார்முலா சொல்லிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது கரெக்டான வே கிடையாது. அப்போ எது கரெக்டான வே? செகண்ட். ஸ்டூடெண்ட் should be encouraged to view a problem from many perspectives. அதான் கரெக்ட். 34th question. Identify the incorrect statement from among the following. இதில் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. Mathematical communication involves precise use of language. Important use of languages. Okay. Precise the use of languages. Okay. Incorrect statement. Asking the incorrect statement. Second one, conjectures do not have the utility in constructing mathematical knowledge. Conjecture அப்படின்னா without proof. ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணுறோம் இல்லையா, அது do not have utility, யூஸ் பண்ண முடியாது இன் மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணவும் செய்வோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் அதை ப்ரூஃப் பண்ணுவோம். எந்த மாதிரி அப்படின்னா யூக்ளிட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆல்வேஸ் ஹோல் இஸ் த part is less than whole. ஸோ ஹோல் போர்ஷன் இருக்குது, அதில் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா part is always less than whole. இந்த மாதிரி இருக்கிறது கன்ஜெக்ஷன்ஸ். என்னது அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணலை என்ன, ஆனால் நம்ம ரியல்ட்டிக்காக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்கடுத்து அதனுடைய ப்ரூஃபும் இருக்குது. ஹோல் திங் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு x/4 அதில் 1/4 ஆஃப் த போர்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ப்ரூஃபும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதோடைய யூசேஜும் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே டூ நாட் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஓகே, ஹைபாத்திசிஸ் ஹேவ் அ ரோல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். ஹைபாத்திசிஸ் இருக்குது, கண்டிப்பாக நம்ம மேத்தில் தியரம் ப்ரூவ் பண்ணுறது மாதிரி ஒரு ஹைபாத்திசிஸ் எடுப்போம். அது ட்ரூவா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இந்த நோஷன் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் சென்ட்ரல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஆர்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்கும், எந்த ப்ரூஃப்லமே ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்ற ஆர்குமெண்டேஷன் இருக்கும். அதனால் இதுவும் கரெக்டு. ஹைபாத்திசிஸ் இருக்கும் கரெக்டு. இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் லாங்குவேஜஸில், இதுவும் கரெக்டு. ஒன்லி திங் வந்து கன்ஜெக்ஷன் வந்து யூட்டிலிட்டி கிடையாது இருக்குது தவறான ஸ்டேட்மெண்ட். அதனால் ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஓகே, 35. Which of the following is desirable strategy for assessing student learning in mathematics? எது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி? நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம FA1 எடுக்கிறோம், SA1 எடுக்கிறோம், அதாவது டேர்ம் வைஸ் எக்ஸாமு, சம்மேட்டிவ் எக்ஸாம்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறதுல எது முக்கியமான கரெக்டான டிசைரபிள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தேர் ரெஸ்பான்சஸ் should be an important basis of assessment. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் இருக்கு இல்லையா, ரெஸ்பான்சஸ் இருக்குது, அதை பொறுத்து அசஸ்மெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை கற்றுக்கிறதையும் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரி ஷுட் நாட் பி அ பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரி இது வந்து should not be a basis of assessment. அசஸ்மெண்ட்டில் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் வெக்காபுலரியும் இன்க்ளூடட் தானே, நம்மளுக்கு அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அசஸ்மெண்ட்டில் பண்ண முடியும். ஓகே, சேம் டாஸ்க் should be given to all the students for parity. ஓகே, இந்த மாதிரி சேம் டாஸ்க் எப்போவுமே கொடுக்க மாட்டோம். ஓகே, அசஸ்மெண்ட் பண்ண மாட்டோம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி இக்னோர்டு. கண்டிப்பாக கிடையாது. மேத்தில் வந்து இன்கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து அதை திரும்பி எழுத சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா கரெக்டான ஆன்சரு எழுதணும், இக்னோர் பண்ண மாட்டோம். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தேர் ரெஸ்பான்சஸ் ஷுட் பி அன் இம்பார்ட்டன்ட் பேசிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டில் நம்ம என்ன அசஸ்மெண்ட்னா என்னது, அவங்களுடைய கான்செப்ட் லெவல் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அதை பொறுத்து நம்ம மேக் பண்ணணும் அசஸ்மெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேஷ்னல் நம்பர்ஸ் ரிலேட்டடாக அசஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு எந்த போர்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எது கான்செப்ட் சுத்தமாகவே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இல்லை எந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக இருக்குது, எது கிளியராக இருக்குது கான்செப்ட்னு நம்மளால் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். டிசைடபிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அசஸிங் தி ஸ்டூடெண்ட்ஸ். எது கரெக்டான ஸ்ட்ராட்டஜினா அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் ரிலேட்டடாக நம்ம மேக் பண்ணுற அசஸ்மெண்ட் தான் கரெக்டான அசஸ்மெண்ட் ஒன். ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே 36. For a given figure to be triangle, the condition is that is a union of three segments. Condition is that the given figure to be triangle. The 3 line கொடுத்திருக்காங்க. Union of three sides triangle. இதில் என்னன்னு கேட்டிருக்காங்க, இல்லை ரெண்டுமே நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனா, இல்லை நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாதா, நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து P2Q நம்ம கண்டிஷன் படிச்சிருப்போம். நெசசரி கண்டிஷன் அப்படின்னா P2Q ஒரு ஸ்டேட்மெண்ட் Pலேருந்து Q போகிறோம், ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அது நெசசரி கண்டிஷன். Q2P ரிவர்ஸ் வரும்போது அது சஃபிஷியன்ட்னு பார்த்துருப்போம். ஓகே, அப்போ இங்கே வந்து ஒன்லி நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட். 3 லைன் இருக்குது அப்படின்னா அது ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, இதில் வந்து இது ஒன்று ஒன்லி நெசசரி. ஃபார் a given figure to be a triangle, the condition is that it is a union of 3 line segment. Union of 3 line segment. ஓகே, யூனியன் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து இந்த மாதிரி கூட போகலாம். இது ட்ரையாங்கிள் கிடையாது, ஆனால் யூனியன் தான், கம்பைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகே, அப்போ 3 லைன் இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிளாக இருக்கும். அது வந்து நெசசரி கண்டிஷன் பட் நாட் சஃபிஷியன்ட். ரிவர்ஸ் ஆர்டரில் வராது. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா 3 லைன் இருக்குது, இது வந்து நெசசரி. 3 லைன் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கூட இருக்கலாம். ஓகே, நெசசரி மட்டும்தான், ரிவர்ஸ் கண்டிஷன் வராது. அதான் மீனிங், இதோட மீனிங். அப்போ ஒன்லி நெசசரி நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். திரும்ப நான் சொல்கிறேன், P2Q ஒரு ஆர்டர் மட்டும் யூஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா 3 லைன் இருக்கும். ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா 3 லைன் செக்மெண்ட் யூனியனாக இருக்குது. ஆனால் அது மட்டுமே கண்டிஷன் கிடையாது. சம் ஆஃப் த ஆங்கிள் 180 டிகிரி இருக்கணும். அப்போ அதுவும் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் ஒருவேளை சஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ரிவர்ஸில் எடுக்க முடியாது. ட்ரையாங்கிளாக இருந்தால் 3 லைன் செக்மெண்ட் இருக்குது, ஓகே, ஒன் வே கரெக்டு. செகண்ட் 3 லைன் இருந்தாலே அது ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா 3 லைன் இந்த மாதிரி கூட போகலாம் யூனியனாக இருக்குது அப்படின்னா. அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்காங்க. ஓகே, P2Q போகுது, ஆனால் Q நாட் ரெப்ரசன்ட் P இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நாட் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன். அதனால் இது வந்து தேர்ட். ஓகே, 37. Consider the following statement. A, B, C, D, not 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. B வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏவா இல்லை கான்ட்ரோபாசிட்டிவா? ஓகே,
inverse, contrapositive and converse. Converse na theriyum illaya, A to B ponom, direct proof. Converse na B edutittu A proof பண்ணுவோம். Okay. A to B, B to A ஆச்சுன்னா converse னு சொல்லுவோம். Okay. Contrapositive னா இதோட நெகட்டிவ் எடுத்துக்குவோம். அப்ப A to B னு ப்ரூவ் பண்ணிட்டு negative of B implies negative of A அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் எடுத்துட்டு அதுதான் contrapositive. ஒரு நம்பர் ப்ரூவ் பண்ணணும். 7 is a rational numberனு. நான் என்ன எடுத்துவேன்? 7 is not a rational number. Contrapositive. ஓகே. நெகட்டிவாக எடுத்துட்டு ஆன்சரும் நெகட்டிவாக ப்ரூவ் பண்ணணும். மாற்றி எடுத்துட்டு. ஓகே. கான்வர்ஸ் தெரியும். இன்வர்ஸ் A to B, B to A. இன்வர்ஸ் 1/A ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? n is even, n squared is even. n ஈவனாக இருந்துச்சுன்னா n squared ஈவன் கொடுத்துருக்காங்க. Second, n squared is not even, n is not even. ஆனால் நம்மளுக்கு கனெக்ஷன் கேட்டுக்கிறது பியும் ஏவும் என்னது? B is the inverse, inverse கிடையாது. D is a contrapositive of A. Contrapositive இது வந்துருக்கணும். n squared is not even, இந்த n squared வந்து இந்த n வந்துருக்கணும். அப்போ தான் contrapositive. இது கிடையாது. C is the inverse of A. n squared is even, then n is even. இது not கொடுத்துருக்கீங்க. C is the inverse of, converse of A. Okay. C, n squared is even, then n is even. Okay. C is the converse of, correct. Inverse தானே வந்திருக்கு. n squared even இருந்துச்சுன்னா n even சொல்றோம். கரெக்ட். D is the converse of A. Converse of A. Converse கிடையாது. இங்கே நாட் வந்திருக்கு இல்லையா? இது கான்ட்ராசெப்டிவ் வரும். இது கிடையாது. D is the inverse of A. நாட் போட்டதுனால அது இன்வர்ஸ் வராது. ஓகேவா? அதனால இதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து C. கான்வர்ஸ். கான்வர்ஸ் காட்டுனா A to B எடுத்துட்டு சேம் ஸ்டேட்மெண்ட் B to A ப்ரூவ் பண்ணணும். அதான் வந்து converse. Okay, 38. Which of the following teaching learning resources in mathematics cannot be used for visually challenged students? பார்வை திறன் குறைபாடாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு எது யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. cannot. நாட் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். ஓகே. விஷுவலி டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன டைல்ஸ் இருக்கு இல்லையா? அவங்க டச் பண்ணி இதுதான் டைல்ஸுன்றாங்க. இதில் நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம சேனல்லேயும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம அடிஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு ஆட் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறோம். அது விஷுவலி சேலஞ்ச் இருக்கவங்களும் டச் பண்ணி பண்ணலாம். ஜியோ போர்டுன்றது வந்து போர்டு இருக்கு இல்லையா? பாயிண்ட் வச்சுருக்கோம். அதில் ஃபிகர்ஸ் நம்ம மேக் பண்ணுவோம். அதனால் அதுவும் அவங்க டச் பண்ணி பழகலாம். ஜியோ ஜீப்ரான்றது வந்து கிராஃபிக்கலாக பண்ணுறது. இது விஷுவல் பார்த்து பண்ணுறது. இது நம்ம டச் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஃபிகர் பார்த்து பண்ணுறது. ஜியோஜிப்ரான்றது வந்து கிராஃபிக்கல் யூஸ் பண்ணுறது. டெய்லர்ஸ் அபாக்கஸும் நம்ம டச் பண்ணி பண்ணலாம். நம்பர்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதுவும் அவங்க பண்ணலாம். ஒன்லி பண்ண முடியாது வந்து ஜியோஜிப்ரா தான். ஓகே. நெக்ஸ்ட்டு 39. Which of the following statement is true? எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. Intuition has no role in generating mathematical knowledge. இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இன்ட்யூஷன் வந்து மேத்துக்கும் சயின்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. இன்ட்யூஷன்லேருந்து நம்ம நிறைய ஃபார்முலாஸோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டெரைவ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கண்டிஷனல். ஓகே. ஸ்டேட்மெண்ட் கேன் பி கண்டிஷனல். கண்டிப்பாக. மேத்தமெட்டிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த தியரம்ஸ் ப்ரூவ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. கண்டிப்பாக இல்லை. ஒன்லி புக்கில் எய்ம் பண்ணியிருக்க தியரம்ஸ் மட்டுமே மேத்து கிடையாது. ரியல்டிகள் நிறைய இருக்குது. ஓகே. ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை நம்ம நிறைய பார்க்குறோம். எ பர்சன் குட் இன் அத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன் இஸ் ஆல்சோ குட் இன் மேத்தமெட்டிக்கல் அண்ட் வைஸ் வர்ஸா. கண்டிப்பாக இல்லை. நல்லா மேத் பண்ணுறவங்க அத்தமெட்டிக்ஸ் எதுக்கு பிடிக்காது. இல்லை அத்தமெட்டிக் நல்லா பண்ணுறவங்க மற்ற எல்லா மேத்துமே பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்போ இதுவும் கிடையாது. ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிஷனல்ன்றத கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே.
Next, 40th question. Which of the following statement is not correct? எது correct கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க regarding differently abled children of dyslexia. இந்த dyslexia அப்படின்றது வந்து ரீடிங் ப்ராப்ளம் இருக்குது. ரீடிங் ப்ராப்ளம் இன் லாங்குவேஜஸ், நாட் இன் மேத். ரீடிங் ப்ராப்ளம் இன் லாங்குவேஜ். அதாவது எப்படின்னா வாஸ் அது சா அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. இந்த பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். டி போடுற இடத்துல பி போடுவாங்க, போட்டு ரீட் பண்ணுவாங்க. ரீடிங் ப்ராப்ளம், நாட் த ரைட்டிங் ப்ராப்ளம். ரைட்டிங்னா கிராஃபிங் வரும், டைகிராஃபியான்னு வரும். கிராஃபிங் வந்தால் தான் அது எழுத்துல ப்ராப்ளம். ரீடிங் ப்ராப்ளம். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ dyslexia children may have difficulty in writing down their ideas in systematic and organized manner. இல்லை ரைட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்காது, அவங்க தான் ரைட்டிங் பண்ண முடியும். ஒன்லி லாங்குவேஜ் லேர்னிங், நாட் மேத்தமேட்டிக்ஸ். இது கரெக்டு. Okay. Dyslexia has an impact in the person's coordination of verbal and spatial alphabet of numbers. இது கிடையாது. Visual patterns in mathematics help in overcoming difficulties by dyslexia children. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒன்லி dyslexia வந்து லாங்குவேஜ் லேர்னிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், ரீடிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறது, நாட் மேத்தமெட்டிக்ஸ். இவங்க மேத் பண்ணுறதுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது, மேத் நல்லா பண்ணுவாங்க. அதனால் ஆன்சர் வந்து செகண்ட், ஒன்லி ப்ராப்ளம் இன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு, the number of distinct prime factors of the largest 6-digit number. இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும். அப்போ திரும்ப நம்ம அந்த டிவிஷன் மெத்தடுக்கு வந்துட்டோம். எது லார்ஜஸ்ட் 6-digit மெத்தட் நம்பர்னா என்ன நம்பரு? லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். ஸோ 9 தான் நமக்கு தெரியும் லார்ஜஸ்ட் நம்பர். நம்மளுக்கு வந்து 3, 5, 6 6-digit நம்பர். அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே 9 இருக்கிறதுனால 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 3s are 9, 3 3s are 9, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப 3 டேபிள் போடலாம். 1 1 1 1 1. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னே நமக்கு 11 டேபிள் போடலாம். சரி, 11 டேபிளுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும், டிவைட் ஆகுமா இல்லையான்றதுக்கு ஆல்ரெடி வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணுறேன். ஆட் டிஜிட்ஸ், ஈவன் டிஜிட்ஸ் இதை ஆட் பண்ணணும். 1 + 1 + 1 3 -3. ஆன்சர் 0 அல்லது 11 வந்துச்சு அப்படின்னா அது 11ஆல் டிவைட் பண்ணும். அதனால் நான் 11 யூஸ் பண்ணுறேன். ஸோ 111 is 11, நம்பர் இல்லை 0. 111 is 11, 0 1. இப்போ திரும்ப நம்பர் வந்து 1 1 1ன்னு வந்துருக்கு. 3, சம் ஆஃப் த நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9, ரிமைண்டர் 1, 3 3s are 9, 2 6 3s are 18, 2 7 3s are 21. ஓகே. இப்போ திரும்ப இதை வந்து 7 டேபிள் போடலாம். 4 7s are 28, 8 இது வந்து 13 டேபிள் 37. 37 வந்து ப்ரைம் நம்பர். அதனால் இதான் இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்னால் எது வருது? 1 2 3 4 5. ஆன்சர் வந்து 5. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்குது டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிவைட் பண்ணுறதுக்கு. ஓகே. Next, 42 question. If an 8-digit number is divisible by 88, then what is the value of x minus y? Okay. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி AWESலையும் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக அந்த 4-5 கொஸ்டின் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையுமே கொடுக்குறாங்கன்றது கிளியராக தெரியும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ இப்போ 8-digit நம்பர், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே. 179x0911y. இதில் எக்ஸு ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டிவிசிபிள் பை 88. இப்போ 88ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ஃபேக்டர் என்னது? 2 2 2 11. இப்போ 2ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகும்னு அர்த்தம். டிவிசிபிள் பை 88னா
இப்போ 2 ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த லாஸ்ட் நம்பர் வந்து இந்த ஒய் வேல்யூ வந்து ஒன்லி ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ தான் இந்த நம்பர் ஃபுல்லாக 2 ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஈவன் நம்பர்னால் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஒய்க்கு வந்து 0, 2, 4, 6 இதில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும். சரி, எக்ஸுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு? எக்ஸுக்கு வந்து 11 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான் பார்த்துக்கலாம். நம்ம ஆட் டிஜிட் ஈவன் டிஜிட்ஸ். ஓகே, அண்டர்லைன் பண்ணுவோம். இருக்குது இது மேலே வந்து இது 9. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக இருக்கணும் அல்லது 11ஆக இருக்கும். அப்போ தான் வந்து 11 ஆல் டிவைட் ஆகும். ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க டிவிசிபிள்ன்ட்டு. அப்போ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். அதனால் ஆட் டிஜிட் ஆட் பண்ணிக்கலாமா? y + 9 + y + 9 + x + 7 minus 1 0 9 11. கரெக்டானு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 1 + 0 1 தான். 9 கரெக்டாக இருக்காங்க. 1 0 9. So 1 + 9 10, 10 + 1 11. இங்கே 16. x + y + 16 minus 11. So x + y + 5. அப்போ x + y + 5. அப்போ அது ஆன்சர் என்ன வரணும்? 0வாக இருக்கணும் அல்லது 11ஆக இருக்கணும். அப்போ அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். 0 இருக்கணும். இந்த டேர்ம் வந்து -5 ஆகணும். இது வந்து டிஜிட்ஸ். எக்ஸோ இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? டிஜிட்ஸு. அதனால் நெகட்டிவாக வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் இது என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து கம்பல்சரி 6ஆக தான் இருக்கும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து கம்பல்சரி 6ஆக தான் இருக்கும். இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் 6 வரும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு கொஷினில் கேட்டுக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ நம்ம செக் பண்ணணும் ஒரு நம்பராக போட்டு. ஓகே, 2 நம்பரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுறேன். ஓகே, எக்ஸுக்கு 0, ஒய் வேல்யூவும் 0 போடுறோம். ஆனால் 2 ஆட் பண்ணால் 6ல் வரணும். எக்ஸுக்கு 0ன்னா ஒய்க்கு 6 தான் போடணும். ஓகே, ஒய் வேல்யூ 6, ஒய் வேல்யூ 6, x வேல்யூ 0, 0 + 6 6. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 6 வருது. 6 ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ இந்த நம்ம செக் பண்ண தேவையில்லை. 4 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் 0 கட் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸுக்கு 2 போகிறோம். ஒன்லி இந்த கண்டிஷனை தான் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 6 வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வருதுன்னு பார்க்குறோம். 0 போட்டோம், வேல்யூ இல்லைன்னு வந்துருச்சு. எக்ஸுக்கு 2 போடலாம். ஒய்க்கு 2 போடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4. எக்ஸ் 4, இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், இங்கே ஒய்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் 4, ஒய் 2. ஓகே, அதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 2. அது ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நம்ம செக் பண்ணிடலாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்ட்டு. ஓகே, 2 போட்டுடலாமா? எக்ஸுக்கு வந்து 4, ஒய்க்கு வந்து 2 போட்டு செக் பண்ணிடலாம் அந்த நம்பரில். ஓகே, என்ன நம்பர் இது? 17 ஒய். எக்ஸுக்கு பதிலாக 4 0 9 1, ஒய் வந்து 2. இப்போ 2ன்றதுனால 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஈவன் நம்பர். ஒன்லி 11 மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஆட் டிஜிட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். 2 + 9 11 15 22. ஓகே, ஈவன் டிஜிட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். 1 + 0 10 11. ஸோ ஈக்குவல் டு 11. ஆன்சர் வந்து 2. ஓகே, கொஷின் ரொம்ப சிம்பிள். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிவிசிபிள் பை 88 கொடுத்துருக்காங்களா? அப்போ அதோட ஃபேக்டர் பார்க்கணும். ஃபேக்டர் பார்த்தோம்னா 2வும் 11 வரும். 2வாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒய் நம்பர் வந்து கண்டிப்பாக ஈவன் நம்பராக இருக்கணும்னு அர்த்தம். தான் எழுதிருக்கோம் ஈவன் நம்பராக. நெக்ஸ்ட் என்னது? 11 இருக்கணும்னா என்ன அர்த்தம்?
ஆட் டிஜிட்ஸ் மைனஸ் ஈவன் டிஜிட் ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 0 அல்லது 11 இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். அப்போ அந்த ரெண்டு டிஜிட்டையும் நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சம் ஆஃப் த நம்பர் 6ன்னு கிடைக்குது. இது வந்து நமக்கு ஒரு க்ளூ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல. சம் ஆஃப் த நம்பர் 6 இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா 11 டிவைட் ஆகுது. அப்போ ஒய்க்கு இதெல்லாம் பாசிபிலிட்டின்னு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். ஈவன் நம்பர்ன்றதுனால அது ஒன்றா புட் பண்ணுறோம். நம்ம ஒய்க்கு 0 போட்டோம்னா எக்ஸ் வந்து 6ஆக போடணும். ரெண்டோட டிஃப்ரெண்ட் 6ன்னு வருது. ஆப்ஷனில் 6ஏ இல்லை. அதனால ஒய்க்கு 0 எலிஜிபிள் கிடையாது. அதை கட் பண்ணிடலாம். ஒய்க்கு 2ன்னு போட்டோன்னா எக்ஸுக்கு 4 அதோட டிஃப்ரென்ஸும் 2ஆக வருது. அதனால் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆன்சரை வச்சு கொஞ்சம் ரிலேட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 43rd கொஸ்டின். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏ பி சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ராக்ஷனில் நம்ம வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். ஓகே, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 11/13 கொடுத்துருக்காங்க, 15/17 கொடுத்துருக்காங்க, 13/14. இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எல்சிஎம், எல்லா நம்பரையும் எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும். ரெண்டாவது மெத்தட் வந்து நார்மலாக டிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே ரெண்டாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம வந்து பெரிய பெரிய நம்பராக இருக்குது இல்லையா, சின்ன நம்பராக தான் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால நமக்கு டைம் எடுக்கும். ஆனால் 2 மெத்தடுமே சொல்லிடுறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எல்சிஎம் மெத்தடு. இப்போ 11/13 இருக்குது. இது எப்போ நான் வந்து கம்பேர் பண்ண முடியும்? டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். இங்கே 13 இருக்குது, இங்கே 17 இருக்குது, 14 இருக்குது. அதனால நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணேன். அதாவது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எழுத இல்லையா, அந்த மெத்தட். இப்போ 11 × 17 × 14, 13 × 17 × 14. அப்போ பெரிய நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் இது ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. டிவைடட் பை 13, 14, 17. அதே மாதிரி அடுத்த நம்பர் 15/17, 15/17. அப்போ 15 என்ன 2 நம்பர் இல்லை, 13ம் 14ம் இல்லை. அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 17லேயும் 13ம் 14ம் இல்லை. மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2730 டிவைட் பை 17, 13, 14. கீழே ஏதாவது மல்டிப்ளை பண்ண தேவையில்லைன்னா சேமாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம டினாமினேட்டர் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 13/14 இதோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். 13ல் 15ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 13/14. ஓகே, 14 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணுறோம். 14 கூட 17, 13. ஸோ இது வந்து 17, 13. எல்சிஎம் இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2873 டிவைட் பை 14, 17, 13. டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆயிடுச்சு. ஒன்லி நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அந்த ஆர்டரில் வந்துடும். எது கிரேட்டஸ்ட் நம்பரு இங்கே லெஸ் தேன் போட்டுருக்காங்க. அப்போ சின்ன நம்பர் இருக்கிறது சின்ன நம்பரு இந்த இருக்குது தான் ஃபஸ்ட்டு. 11/13, 15 இந்த ஆர்டரில் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. நம்ம போடுற ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் மெத்தட் வந்து நார்மல் டிவிஷன். 11/13 இதோட சின்ன நம்பராக இருக்குது, 0 புட் பண்ணுவோம். இதில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.84 வரும். ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15, 17 போட்டோம்னா 0.88 வரும். தேர்டு வந்து 13, 14 பார்த்தீங்கன்னா 0.9 வரும். ஓகே, அப்போ இதான் ஆர்டர். இந்த 2 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் டிவிஷன். இதில் கொஞ்சம் டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதனால் ஸோ ஆன்சர் இதான் வந்து சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிஷன் போட்டிருக்காங்க. 0.13975 டெசிமல் தான். திரும்ப ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஈக்குவல் டு 2 - k. வாட் இஸ் இட் வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே,
So normal addition தான், decimal addition 139 0.75 2.105 0 போட்டுக்கலாம். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2994 வரும். ஓகே, அதுக்கடுத்து இங்கே மைனஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க 1.00111. ஸோ டெசிமலில் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க, பாயிண்ட் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, 2 டிஜிட் இருக்கு இல்லையா, 1.1 மொத்தம் 4 டிஜிட் இருக்கு 1.1011. இது சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டுல இருந்து. அப்போ 2.994 minus 1.1011 அதை 0 புட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1.8929 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணியாச்சு. இது ஈக்குவல் டு 1.8929 ஈக்குவல் டு 2 மைனஸ் கே. உங்களுக்கு வேல்யூ வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கே உங்களுக்கு கொண்டு வந்துடலாம், நம்பர் அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ கே ஈக்குவல் டு 2 minus 1.8929. ஸோ 2ன்றப்ப ஹோல் நம்பர் 4 0 கொடுக்கலாம் 1.8929. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு 10 இல்லையா 1 9ன்றப்ப 7 0 1 0.1071. So answer, first one is the answer. Next A and B. A and B கொடுத்திருக்காங்க. Which of the following does not lie? அப்ப நம்பர் லைன்ல நம்ம ஷோ பண்ணணும். ஓகே, நம்பர் லைன் எடுத்துக்கலாம். Aன்றது -3/4. 3/4னா எவ்வளவு? 0.75. 3/4 சொன்னோம் இல்லையா, -0.75. 5/6 இடையில 0 இருக்கும், நெகட்டிவ் நம்பர், அது பாசிட்டிவ் நம்பர். 5/6 0 போட்டோம்னா 7 6 8 8 6 48 48. ஸோ 0.8 சம்திங் வருது. ஓகே, இங்கே வருது 0.8 0.83. இப்போ இந்த நம்பர்லாம் செக் பண்ணுவோம். 2/5 அப்படின்னு என்ன அர்த்தம்? 2/5னா 0.4 மைனஸ் 0.4. அப்போ 0.7க்கும் 0க்கும் இடையில தான் இருக்கும் இது. 2/5. ஓகே, 7/9. இந்த 7/9 டிவைட் பண்ணிங்கன்னா 7/9 0.89 வரும். 89னா இந்த சைடு வந்துடுது, ஸோ அவுட் சைடு வந்துடுது. ஓகே, மிச்சம் ரெண்டு நம்மளையும் செக் பண்ணலாம். 0 இதுக்குள்ளதான் இருக்கு, -1/2 இதுக்குள்ளதான் இருக்கு, ஹாஃப்ன்றப்ப வந்து -1/2 0.5 இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ இந்த நம்பர் வந்து அவுட் சைடு த நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கு விட்டு வெளியே வந்துடுது. டஸ் நாட் லைன் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் -7/9. ஓகே, ஸோ 15 கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 15 கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ. Okay, so and then support my channel, please subscribe my channel, and then we will meet in the next video. All the best. Thank you.